இந்த தேசத்தில் தவறுகள் நடந்தால், சிக்கல்கள் நடந்தால், பிரச்சனை நடந்தால் பெரியவர்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வெற்றி என்னும் பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற பண்பாட்டை மூத்தவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றும் தமிழ்நாட்டில் கோவில்களை விட குடும்பங்கள் கோவிலாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஒரு தேசத்துக்கு தேவையான அனைத்து விழுமியங்களையும் அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா என்கின்ற மூத்தவர்கள் தான் வழிநடத்தி செல்கிறார்கள். அதனால் தான் என்னவோ காலம் காலமாக ஔவையாரையும் வள்ளுவரையும் அவர் பெரியவர், மூத்தவர் என்று சொல்கின்றோம். மூத்தோர் சொல்லே அமிர்தம். மூத்தவர்கள் எது சொன்னாலும் அது நாம் நாட்டின் வளர்ச்சிக்காக தான் சொல்வார்கள் என்று சொல்லி, மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, புயலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிறுத்தி விடுவதில்லை சிலை, மண்ணில் மக்கினாலும் தண்ணீரில் கரைந்தாலும் எத்தனை ஊடக புரட்சிகள் வந்தாலும் மூத்தவர்கள் வழியே இந்த தேசம் பண்பாடும் என்று சொல்லிவிட்டு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.